ஹாய் ஆல். இன்னைக்கு சில ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். எங்கள் பாப்பாக்காக ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதெல்லாம் ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். நல்லா பார்க்குறதுக்கு க்யூட்டாக ஒயிட் கலரில் ஹாட் பிரிண்ட் போட்டு பிளாக் கலர் ஹாட் போட்டு வந்திருக்கு. இதுக்கு வந்து ஒரு குட்டியாக ட்ரௌசரும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது வந்துட்டு 3 to 6 months பேபிக்குன்னு போட்டிருக்கேன். இது வந்துட்டு உள்ள மேலே இந்த டாப்பில் மட்டும் லைனிங் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு லைனிங் இல்லை, வெறும் துணி தான். நல்லா சாஃப்டாக இருக்குது. போடுறதுக்கு வந்துட்டு கசகசன்னு இருக்காது. பேபிஸ்க்கு வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக கசகசன்னு இல்லாத ட்ரெஸ்ஸஸ் போட்டால் தான் அவங்க ரொம்ப நேரம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸாக தான் பார்த்து போட்டோம். இது நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது. நல்லா க்யூட்டாக. இது வந்து சம்மருக்கு பெஸ்ட்டாக இருக்கும். வின்டர் டைம்லலாம் இது வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். சம்மர் டைமில் போடும்போது அவங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக ஃபீல் ஆகும். இதோட ரேட்டும் இதோட பிக்சரும் உங்கள் ஷோ ஆகும், அதை பார்த்துக்கோங்க. இதோட லிங்க்ஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டது இந்த க்யூட் ட்ரெஸ். இது வந்துட்டு 3 to 6 months தான் போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸும். இதோட சைஸ் வந்து 12ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு பிளாக் கலரில் லாவெண்டர் கலர் காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குதா. கீழே வந்துட்டு ஸ்கர்ட் மாடலில் வருது. ஆனால் இதை ஸ்கர்ட் தனியாலாம் இல்லை, இதோட ஜாயிண்டாக இருக்குது. இதில் குட்டியாக ஒரு போ கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. இல்லாமல் நீட் ஃபினிஷிங்காகவே இருக்குது. அப்புறம் வந்துட்டு இதில் மியோன்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் பின்னாடி ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. நல்லா தான் ஒர்க் ஆகுது ஜிப்பு. அப்புறம் துணி பாருங்கள், நல்லா மெல்லிஸாக இருக்குது. இந்த மெட்டீரியலோட நேம்லாம் எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது. இதெல்லாம் என்னென்ன துணி சொல்லுவாங்கன்னு தெரில. இது மட்டும் கொஞ்சம் பாலிஸ்டர் துணி மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து லைனிங்லாம் கொடுக்கல. போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். உள்ளே வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டிச்சிங் தான் இருக்குது. ஓவர்லாக்லாம் இல்லை, பிறந்துடும் தான் நினைக்கிறேன். நம்ம வேணால் மேலே இன்னொரு தையல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லாயிருக்கு. போடுறதுக்கு வந்துட்டு நல்லா சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். சும்மா பக்கத்தில் எங்கேயா ஷாப்பிங் அந்த மாதிரி போகும்போது போட்டுக்க நல்லா தான் இருக்கும். இதோட ப்ரைஸும் இதோட பிக்சரும் உங்கள் ஷோ ஆகும், பார்த்துக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்துட்டு ஷொர்ட் ஷர்ட்ஸுன்னு தான் போட்டேன். ஷொர்ட் ஷர்ட்ஸ்ன்னு ஆர்டர் போட்டேன். ஆனால் இதை பார்க்க வந்து ஷொர்ட் ஷர்ட் மாதிரிலாம் இல்லை, நார்மல் டிஷர்ட் மாதிரி தான் இருக்குது. உள்ளே வந்துட்டு அந்த நூல் மாதிரி கொஞ்சம் வருது. ரொம்ப திக்காலாம் இல்லை. நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுத்தோம்னா எப்படி நல்லா பத்தன்னு இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. நார்மல் டிஷர்ட் மாதிரி இருக்குது. சம்மர் டைமில் கொஞ்சம் போட்டால் கசகசான்னு இருக்கும், மற்ற டைம் போடலாம். நல்லா அழகாக இருக்குது. இது வந்துட்டு 0 to 3 months. 0 to 3 monthே இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் லூஸாக போட்டால் தான் அழகாக இருக்குது. கை வந்து டைட்டாகிடுது, உடம்பு வந்து லூஸாக இருக்குதா, அப்போ வந்து போட்டோன்னா கொஞ்சம் புஷ்ஷுன்னு அழகாக இருக்காங்க. இது வந்து 3 பீஸ். இந்த 3 பீஸு சேர்த்து தான் இந்த ரேட்டு, ஓகேவா. இந்த கிரே கலர் ஒன்று, கிரே கலர், அப்புறம் ஒரு பிளாக், அப்புறம் ஒரு ரெட்டு, அதில் லைன் போட்டு. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் ஆர்டர் போட்ட ப்ராடக்ட்டு இது, ஆனால் வந்திருக்கிற ப்ராடக்ட்டு இது. எனக்கு எப்போவுமே இப்படி மாறி வந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி வந்திருக்கு. அதுவும் இன்னைக்கு காலையில் வர நான் பார்த்துட்டே இருந்தேன் எப்போ வரும். ஏன்னா நாங்கள் நாளைக்கு ட்ரிப்பு போகிறோம், அதுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு நினச்சோம். காலையில் வர பார்த்தேன். இதுக்கப்புறமா மைக்கு சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. நான் தெரியாமல் அது பாட்டுக்கு பைத்திய மாதிரி பேசிகிட்டே இருந்திருக்கிறேன். அதனால் இப்போ தனியாக வாய்ஸ் எடிட் பண்ணி தனியாக அட்டாச் பண்ணியிருக்கேன். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும், பரவாயில்ல, சகிச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ட்ரெஸ் வந்துட்டு இன்றைக்கி ட்ரிப்பு போகிற வரைக்கும் காலையில் வர பார்த்தேன், அவுட் ஃபார் டெலிவரின்னு வரவே இல்லை. ஆனால் அப்புறம் திடீர்னு எப்போ வந்துச்சுன்னு தெரியல, வந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஏன்னா இந்த ட்ரெஸ் தான் நான் ரொம்ப எக்ஸைட்டாக ஆர்டர் போட்டேன். என்னுடைய ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் மேட்சாக இருக்கும் அப்படின்னு போட்டேன். பார்த்தா வந்திருக்க ட்ரெஸ்ஸு வேறு. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. பிறந்த குழந்தைங்களாம் தான் இந்த கயிறு கட்டி போடுவாங்களே ஒரு 3-4 மாதத்துக்கு, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வேஸ்டிக் துணி மாதிரி இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு போடலாம். ஆனால் நம்ம வந்து வெளியே ஒரு இதுக்காக ட்ரிப்புக்காக போடும்போது எனக்கு இது வந்து பிடிக்கல.
நார்மலாக நீங்கள் வீட்டிலலாம் ரெஃப்யூஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து தான். 3 பீஸ் கொடுக்குறாங்க, நல்லா தான் இருக்குது. இது நான் போட்டது ஒன்று வந்தது ஒன்று, இருந்தாலும் பரவாயில்ல வச்சுக்கலாமான்னு பார்த்தேன். அப்புறம் எத்தனை ட்ரெஸ் தான் சும்மா சும்மா வச்சுக்கிறதுன்னு நான் இதை ரிட்டன் போட்டேன். நான் எதிர்பார்த்த அந்த ட்ரெஸ்ஸையும் நான் மறுபடியும் ஆர்டர் போடல, மறுபடியும் தப்பாக வந்துடக்கூடாதுன்னு. அவ்வளோதாங்க, இத்தனை ட்ரெஸ் தான் ஆர்டர் போட்டேன், எல்லாமே பார்த்தாச்சு. இனிமேல் அடுத்த விலாகில் அடுத்த இதை எதனா ஒன்று புதுசாக பார்க்கலாம். அது வரை டாட்டா பாபா, see you later. தன்விகாவையும் எப்படியாவது பாய் சொல்ல வைக்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் மேடம் வந்து தூக்க கலக்கத்தில் இருந்தனால நான் சொல்கிறத ஒரு இதாகவே மதிக்கவே இல்லை.